வணக்கம். பொங்கலை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு பார்க்க வந்த சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி என்ன செய்கிறீங்க? பெரும்பாலும் நான்வெஜ் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் செய்வோம். பொங்கலுக்கு மறுநாள் தான் இந்த கறி நாள்னு காலண்டரில் இருக்கும். நாங்கள் அதை கறி நாள் அப்படின்னு மாற்றிடுவோம். இப்போது பிரியாணி செய்ய போகிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு இந்த பிரியாணிக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பல தடவை செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4 மாதம் போச்சு. பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வச்சுருக்கேன், அரிசியும் வச்சுருக்கேன். இந்த ஒரு 4 டம்ளர் அரிசி அளந்து வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸ் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 100 போல் எண்ணெய், சாதாரண எண்ணெய் தான். அப்புறம் கொஞ்சம் இதில் நெய் போட்டுக்கிற போகிறோம். இந்த எண்ணெயோட கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிற போகிறோம். அதாவது ஸ்மெல் இல்லாத அந்த ரீஃபைண்ட் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கொஞ்சம் மிளகாத்தூள், பிரியாணி பொடி, இதெல்லாம் அப்படியே நம்ம கலந்து செய்கிறது தான். சும்மாவே மிக்ஸ் பண்ணுறது தான். தாளித்து விடணுங்கிற போது இந்த பொருட்கள் பட்டை, இந்த கல்பாசி, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இந்த பட்டையில் ஒரு இலை ஒன்று இருக்கும் இல்லையா, அது போடலை நான். அதுக்கு பதிலாக இந்த ரம்பை இலைன்னு சொல்கிற பிரியாணி, இதான் பிரியாணி இலையே இதுதான் அது. அப்புறம் புதினா, மல்லி, தக்காளி, இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் மட்டும்தான், நெய்யும் உப்பும் தண்ணியும் வேணும் இதுக்கு. இப்போ நான் நானே என்ன செய்வேன்னா, பிரியாணி சாப்பிடும்போது புதினா இலை, மல்லி இலை எல்லாம் தனியாக எடுத்து போட்டுருவேன். நான் தான் செய்கிறேன், அது கலந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவேன். அதனால் என்ன செய்கிறதுன்னா, அது மாதிரி இந்த தக்காளியும் ஊட தொந்தரவு பண்ணும். தக்காளி நல்லா மசிஞ்சிரும், இருந்தாலும் இந்த தோல் தொந்தரவு பண்ணும். அப்படியே வலித்து அப்படியே வாயில் போடுற பழக்கம் இல்லை. அதனால் என்ன செய்வேன், நம்ம பிரியாணின்னு செஞ்சாலே தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்க. இப்போ புதினா மல்லியெல்லாம் அரைச்சி போடுறதுனால புதினா சோறுன்னு சொல்லிட்டு போனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ நான் பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். அதில் இனிஷியலை பாருங்கள். இனிஷியலை பார்த்ததும் வாடகைக்கு எடுத்ததுன்னு நினச்சிடாதீங்க. இது என்னோட இனிஷியலை போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு கோவில் குளத்துக்கு யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா கிடா வெட்டுன்னுட்டு அது காணாமல் தொலைஞ்சி போச்சு, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக, மாறி போகாமல் இருக்கிறதுக்காக இனிஷியல் போட்டு வச்சுட்டேன். இதையே நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் கழித்து தான் இப்போ எடுத்திருக்கேன் நான். இதை விட சின்ன பாத்திரம் ஒன்று இருந்துச்சு, அது ஊரில் மாட்டிக்கிருச்சு. அதனால் இப்போ செய்கிறதுக்கும் அதிகமான பெரிய சைஸ் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெயும் இப்போ அதில் கொஞ்சம் நெய்யுமே உருக்கி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ இதை இதில் ஊற்றிடும். சட்டி காஞ்சிருச்சு. இந்த அலுமினியம் கொஞ்சம் அப்படியே புழங்காமல் ஈரத்தோடு போட்டு பொரிஞ்சிருச்சு. அது கெடுதல் தான். ஒரு சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு செய்யலாம். ஆனால் சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி பிடிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை தாளிக்கிற பொருளை போட்டுருவோம்மா. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சட்டியில் தண்ணி தன்மை இருந்திருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அது வெடிக்குது, வறுபட்டுருக்கோம். இப்போ இதில் வெங்காயம் போட்டுருவோம். கூடுமான வரைக்கும் வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு
வதங்கணும். நல்லா முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு கலர்ஃபுல்லாக, அப்புறம் அதை வந்து இந்த பிரியாணி மேலே தூவி இதெல்லாம் செய்கிறதெல்லாம் செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ ரொம்ப சோர்வாக இருக்குது. நான் இது செய்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த பொங்கலுக்கு எல்லாம் அலசல் கழுவல் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகவும் இதாகவும் சோர்வாக இருக்குது. இதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம வாட்டுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். அதான் முடியல. அது ஒரு பக்கம். அது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிரியாணினா அவ்வளோதான், பிரியாணி தான். அதுக்கு ஒரு சால்னா ஊற்றிக்கிறதுக்கு ஏதாவது குழம்பு இல்லைன்னா வறுவல் பொரியல் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணிக்கிற அளவுக்கு உடல் நிலை கிடையாது. அதனால் பிரியாணி ஒன்லி இது வச்சுக்கிறோம், தக்காளி வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தான்னு சொல்வீங்கள்ல, அந்த வெங்காய பச்சடி வச்சுக்கிடுவோம், தயிர் பச்சடி வச்சுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினா நல்ல ஒரு வாசம் வரும். தீஞ்சு போனால் அது ஒரு வாசம் வரும். அதுவும் நான் அடிக்கடி செய்வேன். எல்லா சமயத்துலேயும் அந்த தீஞ்சு போன இது நடக்கும் எனக்கு. அது என்னன்னு தெரியல, என்னன்னு ஏன்னு தெரியல. அப்பப்போ போய் கொஞ்சம் அடுப்பில் எதையாவது வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உட்காந்துக்கிறது. கால் நிற்க முடியலையா. இப்போ பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க முடியல, உயரமாக இருக்குது ரொம்ப. அந்த மொபைலில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத. நேரடியாக பார்க்கறதுக்கு எட்டி பார்க்க முடியல. சரி போதும் இல்லையா. இப்போ வந்து நம்ம இஞ்சி பேஸ்ட்டை போட்டிருந்தோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது வந்து சட்டியில் ஒட்டி வேஸ்ட் ஆயிடாமல், சட்டியில் ஒட்டாமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் நான். இப்போ இந்த ரம்ப இலையும் போட்டுரும், அதாவது பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்கல்ல. இது அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வச்சுருக்கிற சிக்கன் அரிசி இதுக்கு இது தேவலாம், போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் இப்போ வந்து நான் இந்த புதினா, தக்காளி, மல்லிச்செடி இந்த கலவையை, அரைச்ச கலவையை போட்டுருவேன். இப்படி அரைச்சி போடுறதுனால ஒன்றும் பாதகம் இல்லை. நமக்கு வந்து பிரியாணியோட கொஞ்சம் அந்த புதினா வந்துச்சு, தக்காளி வந்துச்சு, அதோடு அப்படியே அந்த சாதத்தோடு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. அது எடுத்து போட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால இப்படி செஞ்சிட்டோம்னா அது நல்லா நம்ம தேவையானது அப்படியே நமக்கு வயிற்றுக்கு போயிடும். இப்போவே ஒரு மாதிரியான வாசனை வருதுங்க, சூப்பராக வாசனை வருது. இப்போ வந்து அந்த பிரியாணி பொடியும் மிளகாய் பொடியும் போட்டுருவோம். பாத்திரம் பெருசாக இருக்குது, உயரம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து சட்டிக்குள்ளே போய் தான் மொபைலை வைக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, சரியாக தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து தயிர் ஊற்றிடுவோமா? தயிரை ஊற்றிடலாம்.
இந்த தயிர் ஊற்றின பிறகு நமக்கு ரொம்ப நேரம் ஆக வேணாம், அந்த தயிர் திரியாக தான் போகும். இப்போவே அப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அதில் அப்படியே அது சிக்கனை எடுத்து போட்டுரும். அதை எண்ணெய் கூட பாருங்கள் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு அது நடுவில் கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதை சிக்கனை போட்டுறலாம். எல்லா மசாலா கலவையும் இதில் ஒட்டுற மாதிரி மசாலான்னு பெருசாக போடலை. அந்த அரைச்சி போட்டோம் இல்லையா, புதினா மல்லி அந்த பேஸ்ட்டு, அப்புறம் அந்த தயிர் எல்லாம் சிக்கன் மேலே நல்லா கோட்டாகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரைவேக்காடாவது வெந்த பிறகு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா கறி வந்து முதல்லையே தண்ணி ஊற்றிட்டோம்னா கறி வந்து விரைச்சிக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த அரைவேக்காடு வெந்த பிறகு கூட நம்ம வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும். சுடுதண்ணி ஊற்றினோம்னாக்கா அந்த பாதி வெந்த கறி அப்படியே சூடு பற்றாமல் போய் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால வந்து நம்ம வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ இது வந்து மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷமாவது வேகட்டும். ஆனால் நடுவில் திறந்து பார்த்து கிண்டி விடணும், இல்லைனாக்கா பிடிச்சிரும். ஒரு விஷயம் மறந்துட்டேன், இந்த கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். கொஞ்சம் போட்டுட்டோம்னா அப்புறம் அரிசி போட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து செய்யணும். ஏன்னா ஒரு அரைவேக்காடு கறி வேகிற அளவுக்கு நம்ம இதை மூடி வச்சு வேக விட போகிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் உப்பு கறியில் ஏறணும். இல்லைன்னா அப்புறம் சாதத்தில் மட்டும்தான் உப்பு இருக்கும், கறியில் உப்பு இருக்காது. சரி, மூடி வச்சுருவோம்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு இல்லை, அந்த சாப்பாட்டுக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி, பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். அது கிட்டத்தட்ட கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போமா. இப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்குது. ஆனால் அரிசியும் சேர்ந்து பிரியாணியாக மாறும்போது அந்த பிரியாணியில் அந்த ருசி இருக்கணும், இந்த மணமும் அந்த ருசியும் இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா மற்ற பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வெறுமனே இந்த கறியில் மட்டும் வாசனை வந்து பிரயோஜனம் இல்லை. அரிசி போட்ட பிறகு அதுவும் அந்த இதை இழுக்கும் இல்லையா. கறி இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருக்குது. அதாவது அரை இது வெந்திருக்கு, பார்க்குறீங்களா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த இப்போ அரிசியை போட்டு தண்ணியும் ஊற்றி அது தேவையான உப்பும் போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா அரிசி வேகிற நேரத்துலேயே அந்த கோழியும் வெந்துடும், கறியும் வெந்துடும். இல்லைனாக்கா நல்லா வெந்த பிறகு கறி வெந்த பிறகு அரிசியை போட்டு அப்புறம் நம்ம கொதிக்க விட்டு தம் கட்டி இதெல்லாம் செஞ்சு இறக்கணும்னா கறி விரைச்சிரும். அதிகமாக ரொம்ப வேகக்கூடாது, வெந்தாலே ரப்பர் மாதிரி ஆயிரும். இதுவும் சரி, அந்த கூனி இறால்பாங்கள்ல அதுவும் சரி, ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இப்போ நம்ம இந்த அரைவேக்காட்டிலேயே அரிசியை போட்டோம், இந்த தண்ணியும் ஊற்றிடும். சரியா.
இப்போது தண்ணி ஊற்றிட்டேன், அரிசி போட்டுட்டேன். இப்போ தேவையான உப்பையும் போட்டுருவோம். முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, இது கூட பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போவே என் பையன் வந்து வார்னிங் பண்ணிட்டு போச்சு, மறந்துடாமல் உப்பு போடுங்கன்னு. ஏன்னா நிறைய பொருளுக்கு அந்த மாதிரி செய்வேன். ஒரு நாள் சாம்பாருக்கு உப்பு போடாமல் விடுவேன், நிறைய பொருளுக்கு அந்த மாதிரி செய்வேன். அதனால ஞாபகம் வச்சு உப்பு போட்டுட்டு, உப்பு போட்ட பிறகு லேசாக ஒரு கிளறி கொடுத்துருங்க. ஏன்னா உப்பு போடும்போதே நம்ம வந்து இப்படி போடணும். அப்படி போட்டோம்னா தான் எல்லா பக்கமும் இருக்கும். நம்ம கிளறி விடணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ என்ன செய்யணும், இது வந்து ஒரு கொதித்து தண்ணி ஒரு பாதியாக வத்துற வரை, பாதியாக இல்லை முக்கால்வாசியாக வத்துற வரைக்கும் ஸ்டவ் கொஞ்சம் வந்து ஹைக்கும் கொஞ்சம் கீழே வைக்கலாம். அதாவது சிம்மில் வச்சிடக்கூடாது, ஹைக்கும் கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் கம்மியாக வச்சிடலாம். ஏன்னு சொன்னாக்கா அப்புறம் அது மதன்னு அரிசி ஊறுன மாதிரி தான் ஆகுமே தவிர வெந்தது மாதிரி ஆகாது. அதனால் கொஞ்சம் ஒரு பாதி ஃப்ளேமுக்கு கொஞ்சம் வைக்கலாம், பாதி ஃப்ளேம் வைக்கலாம். சரி, இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சிடுறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சிட போகிறேன். நான் இங்கே பிரியாணி வேலையில் இருக்கும்போதே இங்கே வேறு ஏரியாவில் இருக்கிறாங்க, என்னோட மகள் மாதிரி. அவங்க பிள்ளைங்கள்லாம் ஆச்சின்னு உயிரை விடுவாங்க. அவங்க வீட்டில் இருந்து இது வந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நெல்லையோட ஸ்பெஷலோ என்னமோ தெரியல, சுண்டக்கஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கதம்பச்சோறுன்னு செய்வோம் இல்லையா, பருப்பெல்லாம் போட்டு, அதையே இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக செய்கிறாங்களா இல்லை சுட கொடுத்து விட்டதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் அபி. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தண்ணி முற்றிலும் வற்றி போச்சு. சாப்பாட்டில் முற்றிலும் தண்ணி வற்றி போச்சு. ஆனால் சாப்பாடு வந்து கொஞ்சம் ஈரசத்தோடு இருக்குது. இப்போவே நசுங்குது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே நம்ம தம்மில் தான் போடணும். நான் தம்மில் தான் போட்டிருக்கிறேன். கீழே தோசைக்கல் வச்சு மேலே பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்காவது நம்ம தொந்தரவு செய்யாமல் விட்டோம்னா அந்த அரிசி பூ போல் அப்படியே மலர்ந்துடும். கறியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லாக்காக போயிடுச்சு, தனித்தனியாக போயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டோம்னாக்கா நம்ம சாப்பிட ருசியாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரியாணி வந்து சுட விறுவிறுக்க சாப்பிட்டாதான் ருசி தெரியாது. சூடு தாங்கிறவங்களுக்கு கண்டாலும் அப்படி இருக்குமோ நம்ம தெரியல. நாக்கில் போட்டோம் அப்படியே தொண்டைக்குள்ளே போயிடும், அவ்வளோதான். சூடாக இருந்தால் ஆறுனோம்னாடா நம்ம நாக்கில் வச்சு அதை அப்படியே மென்று அது சாப்பிடும்போது அதோட ருசி நமக்கு தெரியும். அதனால் இதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நல்லா அரிசி மலர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பர் பிரியாணி. அவ்வளோதான். பிரியாணியை பார்த்த கையோடு அப்படியே போயிடாதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் போடுங்க. எனக்கு சுத்தமாகவே லைக்கே வருதில்ல. உனக்கெல்லாம் அதுக்கு தகுதி கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க கொஞ்சம், முதல்லைக்கு இப்போ பார்க்குறாங்க கொஞ்சம். ஆனால் லைக்கு ஒரே ஒரு லைக் போட மனசு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.